ஹாய் கைஸ், நான் தான் அம்மு பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸினுடைய செகண்ட் வீடியோ. டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறேன். இதில் மொத்தம் 2011லேருந்து 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டினும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்க சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்க போகுது. ஓகே, இந்த சம் பாருங்க. ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 160 என்ற வீதம் வாங்கினார். அதில் 2 பெட்டிகள் அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு ரூபாய் 200 வீதம் விலைக்கு விற்கிறார் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ பாருங்க, இவங்க ஒரு குவான்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கு தனித்தனியாக ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. பாருங்க, 12 பெட்டி வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெட்டிக்கு 160 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடலான்னா, எவ்வளோ பாக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 12 பெட்டியா, பாக்ஸ் பின்றது என்னது பாக்ஸ், 12 பெட்டின்னு கொடுத்துருக்காங்க. தனித்தனி ரேட் கொடுத்துருக்காங்களே. அப்போ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸுக்கான ரேட் எவ்வளவு, 160 ரூபா இல்லையா? 160 ரூபா பர் பாக்ஸ் தான். ஓகேவா? ஒரு பாக்ஸுக்கான ரேட்டு 160 ரூபா. டோட்டலாக எவ்வளோ வரும் அப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் எவ்வளோ வரும், இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு மொத்தமாக அவங்க வாங்கின ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ 12ஐயும் 160ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, 12 6 72க்கு 2 மீதி 7, 12 7 19, அப்புறம் ஒரு 0 அப்படி. அப்போ என்ன கிடைக்குது, 1920 ரூபாய் அப்படின்னு கிடைக்குது. இது என்னது, வாங்கின விலையா விற்ற விலையா? அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ இது என்னது, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ கிடைச்சிருச்சு நமக்கு, 1920 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. வேற என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 2 பெட்டி வந்து அழுகிருச்சா, மீதம் இருக்கிற பெட்டியை 200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ 12ல் 2 அழுகி போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 10 இருக்கும். 10 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 ரூபாய், ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு விற்றுருக்காங்க, 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே 200 ரூபா போடுங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாங்க, 10 × 200 எவ்வளோ வரும், 2000 ரூபாய். இப்போ டோட்டலாக அவர் வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுருப்பார் இல்லையா? அப்போ இது என்னது, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 1920 ரூபாய்ன்னு தெரிஞ்சு போச்சு. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 2000 ரூபாய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, லாப சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லாபம் தான் இல்லையா? 1920 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா லாபம். எத்தனை ரூபாய்க்கு லாபம் வந்திருக்குன்னா எவ்வளோ, 2000லேருந்து 1980, 1920 ரூபா போயிடுச்சுன்னா மீதி வந்து 80 ரூபா லாபம். இந்த 80 ரூபான்றது பர்சன்டேஜில் கேட்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜில் கேட்குற மாதிரி இருந்தால் நம்ம எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பர்சன்டேஜில் கேட்குறாங்களோ அது மேலே போட்டுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸை போடுங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 1920. இப்போ 1920 × 100 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும், பர்சன்டேஜில் போடுற மாதிரி வந்துடும். ஓகேவா? இது வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 8ஆல் அடித்தோம்னா 2 8 16, மீதி எவ்வளோ வரும், 3 வரும், 32, 4 8 32. அப்போ 100/24 இருக்குது. இதை வந்து 4ஆல் அடித்தோம்னா 6 நாங்க 24. இதை வந்து 4ஆல் அடித்தோம்னா 2 நாங்க 8, 5 நாங்க 20. அப்போ 25/6ன்னு வருது. மறுபடியும் இதை 6ஆல் அடித்தோம்னா எவ்வளோ வருது, 4 24, மீதி 10 வரும், 1 வரும், புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 10, 1 6 6, அப்போ 1 வருது. அப்போ 4.1 அப்படின்றது தான் வருது. இங்கே பாருங்க, 4.1ன்னு எங்கே இருக்குது பாருங்க, 4.2, 4.3, 4.1. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் 4.1 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4.167தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம் எப்படி போட்டேன்னு? அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன் நான். எவ்வளோ பாக்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்த்து நம்ம எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 12 பாக்ஸ்ன்றது ஒரு பாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதில் 2 அழுகிருச்சுன்னா 10 பாக்ஸ் இருக்கும். ரேட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சி நம்ம எப்பவும் போல் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு பழ வியாபாரி 10 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 210 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 250 என்ற விலைக்கு விற்கிறார். லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா லாபமா நட்டமான்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 10 பெட்டி 210 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ வாங்கினதுன்னா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 பெட்டி ஒரு பெட்டி வந்து 210 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அப்போ எவ்வளோ வரும்? 10 × 210ன்றது எவ்வளோ வரும் நமக்கு? 2100 ரூபாய். அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 2100 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்றது அவங்க சொல்லியிருக்காங்களா? அதில் ஒரு பெட்டி தான் அழுகிருச்சான். ஓகேவா? அப்போ 1 கழிச்சிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 பெட்டியில் 1 போயிடுச்சுன்னா 9 பாக்ஸ். அப்போ 9 பாக்ஸை ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு விற்கிறாங்க? 215 விற்கிறாங்க. ஓகேவா? அப்போது 9 × 215 போட்டோம்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். எவ்வளவு? 95 ஜீரோக்கு வரும், 0 அப்படியே வரும். 95 45க்கு 5 மிச்சம் 4 வரும். 92 18 + 4 22 வரும் இல்லையா? அப்போ 2250 ருபீஸுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த ஸ்டெப் வரைக்கும்? இப்போ என்ன பண்ணணும் பாருங்க, இது லாபமா நஷ்டமான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னா வாங்குறது. அப்போ 21 ரூபாய்க்கு வாங்கி 22 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக லாபம் தானே. 21 ரூபாய்க்கு வாங்கி 22 ரூபாய்க்கு விற்றோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ப்ராஃபிட் தான் வரப்போகுது. 2100 ரூபாயிலேருந்து 2250 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ லாபம்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் நமக்கு? 0 5 2 1 போச்சுன்னா 1. அப்போ 150 ரூபா லாபம் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதை வந்து 150 ரூபான்னு நம்ம டைரெக்டாக போட்டுற முடியாது. ஏன்னா இதில் பர்சன்டேஜ் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க. 150 அப்படின்றது அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எப்படி போடுவோம்? 150 வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். 2100 × 100ன்னு போடணும். அவ்வளோ. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 2 0க்கு 2 0 போயிடும். 3 அடிச்சா 7 3 21ன்னு வரும். 5 3 15ன்னு வரும். ஓகேவா? மீதி ஒரு 0 அப்படி இங்கே 50 இல்லையா? அதனால ஒரு 0 அப்படி இருக்கும். மறுபடியும் இது 7 அடித்தோம்னா 1 7 7 49 மீதி 1 வரும் 10. அப்போ 7.1 1 7 7 மீதி 30 வரும். அந்த மாதிரி வரும். அப்போ 7.1 அப்படின்னு வருது. அப்போ என்னது 7.1 அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 7.1 7.1. லாபமா நட்டமா? நமக்கு லாபம் தானே. அப்போது 7.14% லாபம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7.14% லாபம் அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு இந்த சம்மு? இந்த மாதிரி தனித்தனியாக கேட்டுட்டு கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவோ மொத்தமாக செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சும் கூட போடலாம். இதுக்கு முன்னாடி சம்மளெலாம் பார்த்தோம்னா அவங்களே தனித்தனியாக கொடுத்துறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் இது, செல்லிங் ப்ரைஸ் இது, லாபமாக நட்டமான்னு கேட்டாங்க. இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ் இது, ஒவ்வொரு பாக்ஸு அழுகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்மா நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு மனிதன் 10 புதினங்கள் ரூபாய் 8 ரூபாய்க்கு வாங்கி அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்றார் எனில் அவருடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்க. A man buy 10 article for ₹8 and sells them at the rate of ₹1.25 per article. His gain is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10 புதினங்கள். 10 புதினங்களா 10 புக்ஸு. அப்போது டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 10 புக்கு எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா 8 ரூபாய்க்கு. 10 புக்குமே 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஓகேவா? அப்போ டோட்டலாக 8 ரூபா. அப்போ இது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். வாங்கியிருக்காருனால காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? அவற்றை 1.25 வீதம். வீதம்னா ஒரு புக்கை ₹1.25 சொல்லி விற்றுருந்தாங்கன்னா 10 புக்கை எத்தனை விற்றுருக்கலாம்? ஒரு புக்கை ₹1.25 10 புக்கு எவ்வளோ? இன்ட்டு 10 போடுவோமா? போட்டால் எவ்வளோ வரும் நமக்கு? 12.5 அப்படின்னு வரும். அப்போது ₹12.50 அப்படின்னு சொல்லி விற்றுருக்காங்க. அப்போது அதே 10 புக்கு எத்தனை ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? ₹12.50 சொல்லி விற்றுருக்காங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? விற்றாருன்னு சொல்லியிருக்காங்காட்டி செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டோம். லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, லாபம்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 12 ரூபா 50 பைசாலேருந்து 8 ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும்னா 0. அப்போ இங்கே வந்து 5ன்னு வரும். 12 8 போச்சுன்னா மீதி 4. அப்போ எவ்வளோ வருது? ₹4.50 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ ₹4.50 அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. இது பர்சன்டேஜில் கேட்கணும். இப்போ பர்சன்டேஜ்னா எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன்?
ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேட்டு 4.50 பைசா. அப்போ 4.50 பைசா வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் என்னது 8 ரூபாய் இல்லையா? அப்போ 8 × 100 அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்க தரலாம். நம்ம 4.50 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 450 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு 8. இது ரெண்டையும் அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தா 4 2 8 கிடைக்குது. மேலே 2ஆல் அடித்தா 2 4 2 4 மீதி 1 I 2 10. அப்போ 225/4 அப்படின்னு கிடைக்குது. இதை மறுபடியும் 4ஆல் அடித்தா ஆன்சர் வந்துடும். இது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பாயிண்டில் தான் வரணும். அப்போ ஹோல் நம்பராக இருக்கிற ஆப்ஷன் ஏவும் பியும் வராதுன்றது டைரெக்டாக தெரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ 4ஆல் அடித்தா கீழே வந்து 4 தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே 4ஆக இருக்கிறது எது? இதுதான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடித்து பார்த்தாலும் ஓகே தான். 4ஆல் அடிங்க, என்ன வரும்? 5 20ன்னு வருதா? அப்போ மீதி 2 இருக்கும், 25. 6 24, மீதி 1 வரும். அப்போது 56 1/4 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்னா 56 1/4%. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம் எப்படி போட்டேன்னு? இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு புக்கோட ரேட்டா இல்லை வந்து எல்லா புக்கோடைய ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 10 புக்குனுடைய விலை வந்து தான் 8 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு புக்குனுடைய விலை தான் 8 ரூபாய் அப்படின்னு போன சம் மாதிரி போட்டுட்டு அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 80 அப்படின்னு போட்டக்கூடாது. இப்போ ரெண்டாவது பாருங்க, ₹1.25 வீதம்னா ஒரு புக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா 10 புக்குக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சஞ்சய் மிதிவண்டியை ₹5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு ₹600 குறைத்து விற்றார் எனில் நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் பாருங்களேன். 5000ன்றது வாங்கியிருக்காரு. வாங்கினா என்னது? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 5000 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 600 ரூபாய் குறைச்சி விட்டுருக்கா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல, ஆனால் 600 ரூபாய் அப்படின்றத குறைச்சிட்டாராம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நட்ட சதவீதம், அப்போ லாஸ்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக இதுக்கு முன்னாடி போட்ட சம்லையெல்லாம் நம்ம என்ன கொடுத்துருப்பாங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நமக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் தான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இதில் பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வித்தக்கப்புறம் அவங்களுக்கு வர லாஸையும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போட்டு போயிடலாம். அப்போ இதை பாருங்க எப்படி போடலாம்னா 100% அப்படின்றது நமக்கு 5000 ரூபா அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இப்போ 600 ரூபாய் அப்படின்றது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, 2 0க்கு 2 0 போயிடுச்சுன்னா 1% அப்படின்றது 50 ரூபாய்ன்னு தெரியும். 1% அப்படின்றது 50 ரூபாய்ன்னு தெரியுது. நமக்கு எவ்வளோ வேணும்? 600 ரூபாய் வேணுமா? அப்போ 10 ரூபாய் கொண்டு வரக்கு 1/5% அப்படின்றது நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 10 ரூபான்னு தெரியும். அப்போ 10 கூட ஒரு 60 பெருக்கிட்டோம்னா நமக்கு 600 ரூபான்னு வந்துருமா? அப்போ இதையும் 60ஆல் பெருக்குங்க. பெருக்கிட்டோமா? அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 600 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிச்சா? 600 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிடலாமா? 1 5 5 12 5 60. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சரு? 600 ரூபான்றது 12%. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நட்டன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரூபான்னு சொல்லியிருக்காங்க? 600 ரூபாய் நட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியும் போடலாம். எப்படி? என்ன எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 600 ரூபாயா? அப்போ 600 ரூபாய் வித் ரெஸ்பெக்ட் டு கீழே காஸ்ட் ப்ரைஸ் போடணுமா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 5000 ரூபாய் இன்ட்டு 100 rupees அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்படி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ரொம்ப ஈஸி தான். எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 0க்கு 2 0 போய் 1 0க்கு 1 0 போடும். 1 5 5 12 5 60 அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். டைரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து அந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜில் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு அலமாரி 5% தள்ளுபடியில் ரூபாய் 5225க்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் சொன்னா, an alamar is sold at ₹5225 after allowing a discount of 5%, find its market price அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 5% தள்ளுபடி கொடுத்தக்கப்புறம் தான் விற்கிறாங்க. ஓகேவா, அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5225 rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா குறித்த விலை, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், காஸ்ட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன கொடுத்துருக்காங்க, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு, 5%. பர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி சொல்லியிருக்கா, 5/100 அப்படின்னு போடணும். இது வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1 5s are 5, 2 5s are 10, 20. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அப்போது 20ன்றது எப்போவுமே என்னவா இருக்கும், கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். அப்போ 20ன்றது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குதா, தள்ளுபடினா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணணும் இல்லையா, என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 20லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிடுங்க. 1 பண்ணிட்டா என்ன கிடைக்கும், 19 கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 19. ஓகேவா, இங்கே என்ன அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ண ஆன்சர் வந்துருமா. ஓகே, அப்போ கம்பேர் பண்ணுங்கள். 19 யூனிட் அப்படின்றது 525. அப்போ இங்கே போடலாமா, 19 யூனிட் அப்படின்றது சரி 19 யூனிட் அப்படின்றது 525, 5225. ஓகேவா, இப்போ எவ்வளோன்னு நமக்கு தேவை, 20 யூனிட் தேவை. ஓகேவா, இதுதான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிப்போமா இதையா. அப்போ அடிங்க, 19 அடித்தால் எவ்வளோ வரும், ஒரு 19 19, 2 19 38ன்னு கிடைக்குமா. அப்போ 2 19 38, மீதி எவ்வளோ வரும்னா 38னா 39, 40 41 42 52. அப்போது 14, அது கூட 2 ஆட் பண்ணோம்னா 142 கிடைக்குது. எவ்வளோ கிடைக்குது, 142ன்னு கிடைக்குது. இது வந்து எத்தனை 19ல் வரும்னா 7 19 கிடைக்கும். அப்போ 7 19 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 133. அப்போது 142ல் 133 போச்சுன்னா மீதி 9 கிடைக்குமா. அப்போ 9னா இங்கே 95, எவ்வளோ கிடைக்குது, 95 கிடைக்குது. அப்போ எத்தனை 19 95, 19 95. அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 1 யூனிட் அப்படின்றது 275 கிடச்சிச்சு. அப்போது 1 யூனிட் அப்படின்றது எவ்வளோ கிடச்சிருக்கு, 275 கிடச்சிருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும், 20 யூனிட் வேணுமோ. அப்போ இதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆனால் அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு 0 அப்படியே இருக்கும். 2 10, 0 மிச்சம் 1, 7 2 14 1 15 5 மிச்சம் 1 2 4 1 5. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எவ்வளவு, 5500. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5500 rupeesன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, புரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த சம்ம எப்படி போட்டேன்னு. செல்லிங் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. 5% டிஸ்கவுண்ட் எதில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸாக செல்லிங் ப்ரைஸான்னு பார்க்கணும். 5225ன்றது விற்கிறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸில் தான் 5% டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 5% டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணணும், 20லேருந்து 1 போச்சுன்னா 19 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம போடணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டேக்ஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு பொருளினுடைய விலை கொடுத்துருக்காங்க. அப்போ டேக்ஸு ப்ளஸ் ஒரு பொருளினுடைய விலை ரெண்டும் சேர்த்து தான் எவ்வளோனா 9720 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த டேக்ஸ் எவ்வளோனா 8% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டேக்ஸ் எவ்வளவு, 8%. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் சிபி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி சதவீதத்தில் கொடுத்தாலே நம்ம எப்படி போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. 8% 8/100 அப்படின்னு போட்டோம்னா அடித்தோம்னா 2 8 8 5 20 2/25ன்னு வந்திருக்கா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் 25 இங்கே போடுங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா என்ன பண்ணுறாங்க, டேக்ஸோட சேர்த்து தான் விற்றுருப்பாங்க. அப்போ ஆட் பண்ணணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 25 + 2 27 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ 27 அப்படின்றது எவ்வளோன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க, 9720ன்னு சொல்லிட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. போடலாமா, இதில் ஒரு யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி 25ஆல் பெருக்குனா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இப்போ 3ஆல் அடித்தோம்னா 9 3 9ஆல் அடித்தோம்னா 3 9 27. இது 9ஆல் அடித்தோம்னா 1 9 9 0 8 9 72 80. மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா
3 9 மீதி 1 18 6 18 0. அப்போது ஒரு யூனிட் அப்படின்றது 360ன்னு வந்திருக்கு. நமக்கு 25 யூனிட் வேணுமா? அப்போ 25 × 360 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பண்ணுங்க. 5 30 0 மிச்சம் 3 5 15 18 6 2 12 2 மிச்சம் 1 6 1 7. அப்போ 0 8 10 0 7 1 8 1 9. அப்புறம் இந்த 0 இங்கே வந்துடும். அப்போ எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 9000 rupees அப்படின்னு வந்திருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது? 9000. அப்போ ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சதா? இது பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கனாலே நம்ம டைரெக்டாக இப்படி போட்டுடலாம். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 8/100 வந்து என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணால் 2/25 வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 25ன்றது காஸ்ட் ப்ரைஸ், இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 27ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துலேயே நீங்கள் போட்டுடலாம். 27ன்றது 9720 போட்டுட்டு 25 என்னன்னு சொல்லி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் மட்டுமே போதும் எக்ஸாமில். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது. புரியறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இந்த மாதிரி ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தட் வச்சு எல்லா சம்முமே நம்ம போட்டுடலாம். எப்படி சம்மு கேட்டிருந்தாலுமே இது ஒரு மெத்தட் வச்சுமே நம்ம வந்து போட்டுடலாம். அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுலேயே இது வேறு மெத்தடெல்லாம் நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தட் இதனால தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்துக்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்திற்கு விற்றார். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? முகமது சலீம் அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள என்னமோ கான்வர்சேஷன் நடக்குது. அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ பர்சன்டேஜ் பாருங்க. எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 1 2% கொடுத்துருக்காங்களா? இது எப்படி போடலான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடக்க விலைன்னா காஸ்ட் ப்ரைஸ் 300 ரூபா கொடுத்துட்டாங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 20% நஷ்டம் இல்லையா? அப்போ 20%னா 20/100 அப்படின்னு போடணும். அப்போது 2/10ன்னு வருமா? 2 வந்து அடித்தோம்னா மறுபடியும் 1/5ன்னு வரும். அப்போது 1/5 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போது 1/5ன்னு வந்திருக்கா? இப்போ என்ன பண்ண சொன்னால் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அவங்க என்ன வந்து செஞ்சுருந்தாலும் நமக்கு தேவையில்லை. இவங்க வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாலே நீ டைரெக்டாக இந்த மாதிரி போட்டுடலாம். 20%ன்றதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1/5ன்னு வந்துடுச்சு. கீழே கொடுத்துருக்கிறது எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5. இது என்னது? நஷ்டம் சொல்லியிருக்காங்க. நஷ்டம்னா என்னது? லாஸ். அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்களே. அப்போ 10/100 அப்படின்னு போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/10 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸு. அப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கு நேராக 10 அப்படின்னு போடுங்க. இது வந்து என்னது? லாபம்னு சொல்லியிருக்காங்க. லாபம்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 10லேருந்து 1 ஆட் பண்ணால் 11. அப்போ செல்லிங் ப்ரைஸுக்கிட்ட 11 அப்படின்னு போடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது ரெண்டையுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 5×5 10×5 அப்படின்னு கிடைக்குது. இதை பண்ணோம்னா 44 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு 50 யூனிட் கிடச்சிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 44 யூனிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸு 300 ரூபான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த காஸ்ட் ப்ரைஸும் இந்த காஸ்ட் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸை எடுத்துடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? அப்போ விற்ற விலை தான் கேட்குறாங்க. அப்போ விற்ற விலைன்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? அப்போது 50 யூனிட் அப்படின்றது இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 ரூபாய். 50 யூனிட் 300 ரூபானா ஒரு யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 1 5 are 5 6 5 are 30. அப்போது ஒரு யூனிட்ன்றது எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கா? அப்போ நமக்கு என்ன வேணும்? இதுதான் வேணும். 44 யூனிட் எவ்வளோன்னு தான் வேணும். அப்போ 44 × 6 பெருக்குங்க. 6 24 4 மிச்சம் 2 6 24 25 26. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 264 rupees அப்படின்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சுச்சா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 264 ரூபாய் அப்படின்னு சொல்லி சலீம் வந்து விட்டுருப்பாரு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 264 rupees.
புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு? இந்த மாதிரி வந்து இவங்க வந்து என்னென்ன கொடுத்தாங்க, என்ன வாங்கினாங்க எல்லாம் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு இதே தான் வரும். ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். பாருங்கள், போன சம்லேயே சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த ஒரு மெத்தட் வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணி அவங்க கேட்டதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா சம்முமே இதே ஒரு மெத்தட் வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். விற்ற விலையின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மு பாருங்க, 2% கொடுத்துருக்காங்க. 30% அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 20% அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோன்னு தெரியும், 1200 ரூபாய் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ அடக்க விலைக்கு மேல் 30%. அப்போ அடக்க விலைனா வாங்கிய விலைன்றது 1200 ரூபாய், இதுக்கு மேலே 30% அப்படின்னு சொல்லி விற்கிறாரு. குறித்த விலைக்கு 20% வந்து தள்ளுபடியும் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 30% ஃபிக்ஸ் பண்ணிட்டு 20% மைனஸ் பண்ணிட்டு மீதி 10% தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது, தப்பு ஆயிடும். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 1200 ரூபாய் இருக்குதா, 1200 ரூபாய்க்கு 30%னா ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அந்த அமௌண்ட்டிலிருந்து 20% தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால இந்த மாதிரி சம்பளம் கேட்டால் நம்ம எப்படி போடலான்றது பாருங்க. இப்போ நம்ம நார்மலாக பர்சன்டேஜ் போடுற மாதிரி போடுங்க. 30% அப்படின்றது எப்படி எழுதலாம், 30/100 அப்படின்னு எழுதுவோமா? இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/10ன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எப்போ போல போடுற மாதிரி போடுங்க. அப்போ கீழே இருக்கிறது நமக்கு என்னது, காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 10 யூனிட். செல்லிங் ப்ரைஸ் என்ன பண்ணுறாரு, 30% இன்க்ரீஸ் பண்ணி விற்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. அப்போ 10லேருந்து 3 ஆட் பண்ணிவிடுங்க, 13. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, 20% தள்ளுபடி பண்ணுறாரு. அப்போ 20% அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா 20/100 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 I2 10 1/5ன்னு கிடைக்குமா? இப்போ இதை பாருங்க, இந்த இடத்துல என்ன எழுதுனா 5 அப்படின்றத என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? கீழே இருக்கிறத காஸ்ட் ப்ரைஸில் போடுங்க 5. ஓகேவா? இப்போ பாருங்க 20% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 5லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டா 4. அப்போ 4 யூனிட்ன்றத செல்லிங் ப்ரைஸில் போடுங்க. 20% டிஸ்கவுண்ட் பண்ணி விற்க தான் போறாரு. ஓகேவா? இதுவும் விற்க தான் போறாரு. 30% ஆட் பண்ணி விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இது 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு விற்கலான்னு பாக்குறாரு. டிஸ்கவுண்ட் போது மைனஸ் பண்ணி நம்ம வந்து செல்லிங் பிரைஸ்ல போடுறோம். ஓகேவா? போட்டாச்சா? இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 10 5 are 50 அப்படின்னு கிடைக்குது. இங்க 13 × 4 பெருக்கினீங்கன்னா 52 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? 13 4 52. இப்போ பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 50 யூனிட்டா இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 52 யூனிட்டா இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா 2 யூனிட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து எப்படி போடலாம்னா 2 யூனிட் அப்படின்றத மேலே வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராஃபிட்டு. வித் ரெஸ்பெக்ட் டு கீழே என்ன பண்ணணும், நம்ம இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கீழே என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் போடுங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 50 rupees × 100 அப்படின்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஒரு 0க்கு ஒரு 0 போயிடும். 1 5 are 5 2 5 are 10. அப்போ ஆன்சர் என்னது, 2 2s are 4. அப்போ 4% அப்படின்றது தான் என்னது அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எத்தனை தடவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ்ன்றது கீழே இருக்கிறது எப்போவுமே நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாருன்னா ஆட் பண்ணிக்கோங்க, டிஸ்கவுண்டோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும். புரிஞ்சுதா? இதில் பாருங்கள், இந்த 1200 ரூபாய் அப்படின்றத நம்ம எதுலேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், அந்த ப்ரைஸ்ன்றது நமக்கு தேவைப்படவே இல்லை. ஓகேவா?
நம்ம டைரெக்டாகவே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே நம்ம ருபீஸில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அந்த 1200 அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது எப்படின்னா 50 யூனிட் அப்படின்றது நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாக 50யும் 1200யும் கம்பேர் பண்ணி ஒரு யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸில் கொண்டு போய் போடுவோம். அப்போ 52 யூனிட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல ப்ரைஸ் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இதை வந்து டைரெக்டாக அப்படியே போட்டுட்டோம். ஓகேவா? அதனால இந்த ப்ரைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். இதன் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி போடலான்னு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. 16 நோட்டு புத்தகத்தினுடைய அடக்க விலைன்னா காஸ்ட் ப்ரைஸு, விற்பனை விலைன்னா செல்லிங் ப்ரைஸ். அப்போ 16 காஸ்ட் ப்ரைஸு சமம் அப்படின்ற சம்மெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே போடணும். 16 காஸ்ட் ப்ரைஸ் சமம் 12 செல்லிங் ப்ரைஸ். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம கேட்கக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸை கீழே எழுதணும், செல்லிங் ப்ரைஸை மேலே வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது காஸ்ட் ப்ரைஸை இந்த சைடு கொண்டு வந்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்னு ஆகும். இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போது 16/12 அப்படின்னு இருக்கும். இந்த ஆல்ரெடி செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது இருக்குது, டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 3 12 நன்னாங்க 16. ஓகேவா? 3 12 நன்னாங்க 16ன்னு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றது 4 ரூபாய் 4 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 3 யூனிட்னு வச்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 4 யூனிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 3 யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது லாபமா நஷ்டமானு செக் பண்ணணும். இப்போ 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றா நமக்கு லாபம் தான். எவ்வளோ லாபம்? 1 ரூபாய் லாபம். அப்போ இந்த மாதிரி லாபமா நஷ்டமானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ரெண்டையுமே மைனஸ் பண்றோம். அதுதான் டாபிக். ஓகேவா? ரெண்டுமே மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 ரூபான்னு கிடைக்குது, 1 யூனிட் கிடைக்குது. ஓகேவா? இந்த 1 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 எவ்வளோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சாச்சு, டிவைடட் பை என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸை போடுவோம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 3. அப்போ 3 × 100 அப்படின்னு போடுவோம். இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 100/3 வந்து அடிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 33 1/3% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி லாப சதவீதம் இல்லை நட்ட சதவீதம் எவ்வளவு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4யும் 3யும் மைனஸ் பண்ணால் நமக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். செல்லிங் ப்ரைஸ்ன்றது 4 ரூபான்னு இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 3 ரூபான்னு இருந்தா நமக்கு என்னது? கண்டிப்பா லாபம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மும் பாருங்க, இதுவும் வந்து அந்த சமம் அப்படின்ற சம்மு தான். இது வந்து எப்படி போடலான்னு பாருங்க. போன சம் போட்ட மாதிரியே போடுங்க. 21 பேனாக்களின் அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 20 பேனாக்களின் விற்ற விலை. அப்போ விற்ற விலைன்னா என்னது? 20 செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? எஸ்பின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், காஸ்ட் ப்ரைஸை கீழே வைக்கணும். அப்போ இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். அப்போ 21/20 இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 1/20 தான் கீழே வரும், இன்ட்டு 100. கீழே என்ன எழுதியிருக்குமோ அதுதான் வரும். ஏன்னா கீழே காஸ்ட் ப்ரைஸ் தானே எழுதியிருக்கும், அதனால தான் கீழே எழுதுங்கன்னு சொன்னேன். கீழே பார்த்தோன்னே டக்குன்னு போடுறதுக்காக. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2 2 I 2 10. அப்போ எவ்வளோ கிடச்சிச்சு? 5% அப்படின்றது கிடச்சிருச்சு. ப்ராஃபிட்டா லாஸா, அந்த இடத்துல ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. 20 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு செல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேவா? கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும் ப்ராஃபிட் வந்து 5%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டக்குன்னு போட்டாச்சு பாருங்க. 2 ஸ்டெப்பு தான், இந்த இடம் கூட கொண்டு போக தேவையில்லை. 1ன்னு கிடச்சிச்சு. 1/20 × 100ன்னு போனோம், 1 2 I 2 வந்துடும். அப்போ 5% அப்படின்றது தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டப்புன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி சமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
20 பொருட்களின் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னு பாருங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து எழுத போறோம். 20 பொருட்களின் வாங்கிய விலை, வாங்கிய விலைன்னா காஸ்ட் பிரைஸ் இல்லையா? அப்ப 20 காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பொருட்களின் விற்ற விலையும் சமம். சமம்னா என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் போடுவோமா? எக்ஸ் தெரியல, அப்ப எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. விற்ற விலை, விற்ற விலைன்னா என்ன போடுவோம்? செல்லிங் பிரைஸ்ன்னு போடுவோமா? எஸ்பின்னு போடுவோமா? அப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இது லாப சதவீதம் 25% சொல்லியிருக்காங்க. அப்போ 25% என்னவா? லாபமா? லாபம்னா ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுத சொல்லியிருக்கிறோம்? சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. 25% எப்படி எழுதலாம்னா 25/100 அப்படின்னு எழுதி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்க 4 அப்படின்றது என்ன? 4ன்றது எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த 1 அப்படின்றது என்ன? 1ன்றது இங்க ப்ராஃபிட் கிடைச்சது இல்லையா? அந்த ஒரு யூனிட் தான் இந்த 1. ஓகேவா? இப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் போன சம்லையெல்லாம் போட்டிருப்போம். காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு போட்டுட்டு காஸ்ட் பிரைஸுக்கு நேரா 4 அப்படின்னு எழுதியிருப்போம். செல்லிங் பிரைஸுக்கு நேரம் என்ன எழுதியிருப்போம்? 4ல இருந்து ப்ராஃபிட்டா இருந்தா ஒன்னு ஆட் பண்ணி எழுதியிருப்போம். அதுவே லாஸ் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணி எழுதியிருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா அந்த மாதிரி எழுதாம இப்ப என்ன பண்ண போறோம்னா அப்படியே வச்சுக்க போறோம். ஏன்னா இப்ப பாருங்க, இதை வந்து எப்படி எழுதலாம்னா 1/4 அப்படின்றது மேல என்னது? செல்லிங் பிரைஸ், கீழே என்னது? காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? இப்போ இந்த 4ன்றது காஸ்ட் பிரைஸுக்கு நேரம் எழுதுவோமா? செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 4ல இருந்து ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ 4ல இருந்து 1 ஆட் பண்ணிக்கோங்க, 5 கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு இந்த மாதிரி எழுதிக்கிறேன். இப்படி ஏன் எழுதுறேன்னா, இப்ப இவங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. 20 காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்களா? இதையும் இதே மாதிரி எழுத முடியும். எப்படி எழுதலாம்? செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ், அதாவது என்ன பண்ணியிருக்கேன்? இந்த காஸ்ட் பிரைஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டா பைல வந்துடும் இல்லையா? அதனால அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன ஆயிடும்? ஆல்ரெடி 20 இருக்கும், பை எக்ஸ் அப்படின்னு வந்துருமா? 20 பை எக்ஸ். புரிஞ்சுச்சா இந்த ஸ்டெப்பு? இந்த மாதிரி ஏன் எழுதுறோம்னா, இந்த மாதிரி எழுதுனால இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். இதுவும் செல்லிங் பை காஸ்ட் பிரைஸ், இதுவும் செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? பண்ணுங்க. அப்ப என்ன இருக்குது? மேல 20 பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஈக்குவல் டு இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையா? அதனால இது வந்து 5/4 அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பண்ணுங்க. 20 4 எவ்வளவு? 80 இல்லையா? 20 × 4 எவ்வளவு? 80 வரும். 5 × x எவ்வளவு வரும்? ஈக்குவல் டு 5x வருமா? இப்ப நமக்கு எக்ஸ் தான் அது வேணும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன? இங்க பாருங்க, எக்ஸ் பொருட்களின் விற்ற விலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ்னா 5 அந்த சைடு 5 வந்து டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குன்னா 1 5 5 6 5 30. அப்ப எக்ஸ் எவ்வளவு கிடைக்குது நமக்கு? 16. அப்போ 16 பொருட்களினுடைய விற்ற விலை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 16. புரிஞ்சுச்சா? இந்த சம் ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இவங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கீழே வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறது செல்லிங் பிரைஸ்ன்னு வச்சுக்கணும். ஆனால் இது வந்து ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே லாஸ் டிஸ்கவுண்ட்னா மைனஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இவங்க கொடுத்ததையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த சம் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய சம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 எழுதுகோள்களும் 5 அழிப்பான்களும் சேர்த்து விலை ரூபாய் 34. மேலும் 2 எழுதுகோள்களும் 7 அழிப்பான்களும் சேர்த்து விலை ரூபாய் 30 எனில் ஒரு எழுதுகோளின் விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதுகோள்னா ஒன்றும் இல்லை, பென்னு. அழிப்பான்னா எரேசர். ஓகேவா? 3 pens 5 எரேசர். அதே மாதிரி 2 pens 7 எரேசர் ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பேனாவோடைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பென்னு + 5 எரேசர் ஈன்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோவா? 34 ரூபாயா இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது 2 பென் இல்லையா? 2 பென்னும் 7 எரேசருனுடைய விலை வந்து 30 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி எழுதிக்கிறோம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒன்று வந்து சேமாக எடுத்துக்கணும்.
இப்போ பென்சில் வச்சுக்கிட்டோம்னா பென்சில் ரூபாய் வந்து பாருங்க இங்க 3 பென்சில் 2 பென்சில் இருக்கா, இதை வந்து சேமா கொண்டு வரணும். சேமா கொண்டு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ நம்பர் வேணாலும் மல்டிப்ளை பண்ணி சேமா கொண்டு வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து போடணும். ஓகேவா, போடலாமா? இப்போ பாருங்க இதுல 3 இருக்கு 2 இருக்கு, இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போதான் நமக்கு இது சேமா இருக்கும், இன்னொன்று வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 3 2s are 6p. 2ன்றது எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும், 3யும் எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6p plus 5 2s are 10 eraser is equal to இந்த 2 வந்து இது கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ வரும்? 4 2s are 8 3 2s are 6 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்போ இதை வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6p plus 7 3s are 21 eraser is equal to 3 into 30 எவ்வளவு? 90. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு எரேசரோடைய விலை எவ்வளவு, ஒரு பென்சிலோட விலை எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து. ஏன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோன்னா அப்போ தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும், அதனால் நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். இது 6pக்கும் -6pக்கும் கேன்சல் ஆகிடுமா? போயிடும். இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ் தான் பண்ணணும். 21லேருந்து 10 போச்சுன்னா இது 2 யூனிட் வந்து சேமாக இருக்குங்காட்டிக்கு நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 21லேருந்து 10 போச்சுன்னா நமக்கு 11 மீதி இருக்கும், 11 இருக்கும். இந்த இடத்துல 90லேருந்து 68 வந்து மைனஸ் பண்ணணும். 10ல் 8 போச்சுன்னா 2, மீதி இங்கே 8 இருக்கும். 8ல் 6 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 2. அப்போ 22 அப்படின்னு கிடைக்குது. அப்புறம் ஒரு யூனிட் ஒரு எரேசர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு 11 11 2 11 22. அப்போ ஒரு எரேசருனுடைய விலை எவ்வளவு? 2 ரூபாய். நமக்கு எரேசர் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? பென்னோடைய ரேட் கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து இதில் ஏதாவது வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பென்னுடைய ரேட் கிடைச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இது வேண்டாம், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. 3 பென்னு ப்ளஸ் ஈக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 2s are 10ன்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 34ன்னு வரும். அப்போ 3 பென் இஸ் ஈக்குவல் டு +10 அந்த சைட் போனால் -10 ஆகும். 34லேருந்து -10 போச்சுன்னா 24 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பென்னோட ரேட்டை நம்ம எடுத்தாச்சு. பென் இஸ் ஈக்குவல் டு 3 இந்த சைட் போச்சுன்னா டிவைடட் பை 3 ஆகும். 1 3s are 3 8 3s are 24. அப்போ ஒரு பென்னோட விலை எவ்வளவு? 8 ரூபாய் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனில் போட்டு தான் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு எரேசருனுடைய இருக்கட்டும் ஒரு பென்னுடைய விலையாக இருக்கட்டும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அவங்க வந்து சேமாக கொடுத்துருக்க மாட்டாங்க, என்ன வந்து மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆகும்னு சொல்கிறது நம்ம தான் கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 வரைகோல் மற்றும் 4 அழிப்பானின் விலை என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே போடலாம். வரைகோல்னா பென்சில், அழிப்பானா எரேசர். இப்போ 5 பென்சிலு ப்ளஸ் 4 எரேசர் இஸ் ஈக்குவல் டு 13 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் 9 பென்சிலு ப்ளஸ் 5 எரேசர் இஸ் ஈக்குவல் டு 19 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 6 வரைகோல். 6 வரைகோல்னா 6 பென்சில், 6 பென்சில் ப்ளஸ் 3 எரேசருனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம் போடலாமா? இப்போ இது எது கூட வந்து மல்டிப்ளை பண்ணால் காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இங்கே 5 9 இருக்குது, 4 5 இருக்குது. நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இங்கே வந்து 5ஆல் பெருக்கிக்கலாம், இங்கே வந்து 4ஆல் பெருக்கிக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே 5ஆல் பெருக்கினா என்ன கிடைக்குன்னா 5 25 பென்சில் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ப்ளஸ் 20 எரேசர் இஸ் ஈக்குவல் டு 15 5 மிச்சம் 1 6 65 ரூபான்னு சொல்லி கிடைக்குது. இதை வந்து 4ஆல் பெருக்குங்க. 4 36 பென்சில் ப்ளஸ் 20 எரேசர் இஸ் ஈக்குவல் டு 36க்கு 6 மிச்சம் 3 4 3 7 76 ரூபான்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? சிம்பிளை சேஞ்ச் பண்ணுங்க, அப்போ தான் இது வந்து கேன்சல் ஆகும். ப்ளஸ் மைனஸும் கேன்சல் பண்ணாதான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ 25லேருந்து 36 மைனஸ் பண்ணணும். அப்போது என்ன வரும்? 6ல் 5 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ 11 பென்சில் இஸ் ஈக்குவல் டு 76லேருந்து 65 மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 5 போச்சுன்னா 1, 7ல் 6 போச்சுன்னா 1. அப்போ 11 பென்சில் ஈக்குவல் டு 11ன்னு வருது. அப்போ ஒரு பென்சிலினோட விலை எவ்வளவு? 1 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 11க்கு 11 கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரு பென்சிலினுடைய விலை 1 ரூபானா ஒரு எரேசருனுடைய விலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா?
அப்போது ஒரு பிஏ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 4E இஸ் ஈக்குவல் டு 13ன்னு கிடச்சிருக்கு. 5 அந்த சைடு கொண்டு போனோம்னா 4E இஸ் ஈக்குவல் டு 13ல் 5 போச்சுன்னா மீதி வந்து 8 கிடைக்குமா? அப்போ E இஸ் ஈக்குவல் டு 1 நாங்க 4 2 நாங்க 8. அப்போது ஒரு எரேசர்னுடைய விலை என்ன? சாரி, அப்போ 2 நாங்க 8. அப்போ ஒரு எரேசரினுடைய விலை என்ன? 2 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு பென்சிலினுடைய விலை 1 ரூபா, ஒரு எரேசரினுடைய விலை 2 ரூபா. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 6 பென்சில் மற்றும் 3 எரேசரினுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே போட வேண்டியதான். பிக்கு பதிலாக 1 போடுங்க, இக்கு பதிலாக 2 போடுங்க, ஆன்சர் வந்துடும். அப்போ ஆன்சர் இஸ் 6 பீனா 1 ப்ளஸ் 3 ஈனா 2 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 ப்ளஸ் 3 2 6, 6 ப்ளஸ் 6 எவ்வளோ வருது? 12 ரூபா. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 12 ரூபா. ஓகேவா? இந்த மாதிரி என்ன கேட்டாலும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.